ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 15, 2025. இன்று நம் அனைவருக்கும் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய நாளாகும். சுயம் அதிர்ஷ்டத்தின் வள்ளல் தனது தாமத்தை விட்டுவிட்டு தனது குழந்தைகளை சந்திப்பதற்காக வருகின்றார். நமக்கு தனது அன்பு நிறைந்த பாலனையை வழங்க வருகிறார். அழகான வழிகாட்டுதல்களை கொடுக்க வருகின்றார். இவ்வாறு நாம் நேரடியாக பகவானை பார்ப்போம். அவர் எவ்வாறு பேசுகிறார், எவ்வாறு தனது பாகத்தை செய்கிறார், எவ்வாறு நடக்கிறார், எவ்வாறு பார்க்கின்றார் என்பதை இந்த கண்களால் பார்ப்போம் என்று முன்பு எப்போதாவது சிந்தித்தோமா? பாபாவுக்கு நன்றி கூறுவோம். இந்த வாழ்க்கைக்கு நன்றி கூறுவோம். நமது அதிர்ஷ்டத்தை பார்த்து துள்ளி குதிப்போம். ஆஹா, எனது அதிர்ஷ்டம்! இன்று மீண்டும் பகவான் என்னை சந்திக்க வருகின்றார். பயிற்சி செய்வோம். கண்கள் திறந்ததுமே என் முன்னிலையில் பாபா நின்று கொண்டிருக்கிறார். என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. யாருக்கு சுயம் பகவானே புது பிறவி கொடுத்திருக்கிறாரோ, யாரை சுயம் பகவானே பரிபாலனை செய்திருக்கிறாரோ, யாருக்கு தாயும் தந்தையுமாக சுயம் பிரம்மாவும் சிவனும் இருக்கிறார்களோ, யாருக்கு குடும்பத்தினராக பிராமண பரிவாரம், இஷ்ட தெய்வங்களின் பரிவாரம் கிடைத்திருக்கிறதோ, அப்படிப்பட்ட என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் இன்று சுயம் பகவான் என்னை சந்திக்க வருகின்றார். அதிகாலை எழுந்ததுமே சிந்தனை செய்வோம். சுயம் ஞான சூரியன் என்னை சந்திப்பதற்காக கீழே இறங்குகின்றார். அவர் கீழே இறங்குவதை பார்ப்போம். அவர் நம் முன்னிலையில் வந்துவிட்டதை காண்போம். அவர் அனைவரிலும் அழகானவர். சத்தியம் சிவம் சுந்தரமாவார். அவரை விட அழகானவர் வேறு யாரும் இல்லை. அந்த மகா ஜோதியானவர், அந்த தெய்வீக ஒளியானவர். அவரது வருகை பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்விக்கிறது. அவர் என் முன்னிலையில் இருக்கின்றார். அவரது முன்னிலையிலிருந்து ஆனந்தமயமான ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. இன்று முழு நாளும் அநேக முறைகள் இந்த அழகான அனுபவத்தை பெறுவோம். மீண்டும் மீண்டும் பாபாவை நம் முன்னிலையில் காண்போம். மேலும் நமது அதிர்ஷ்டத்தின் மகிமையை பாடுவோம். பாபா தனது மகா வாக்கியங்களில் கூறியிருக்கிறார், நான் உங்களுக்கு எனது முழுமையான ஞானத்தை கொடுத்து அமைதியாகி விடுகிறேன் என்கிறார். நாம் சிந்தித்து பார்ப்போம். பாபா நமக்கு தனது முழுமையான ஞானத்தை வழங்கிவிட்டார். இப்போது மௌனமாகி வீட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனால் இப்போது அவர் திருஷ்டி கொடுக்கின்றார். மேலும் தனது அன்பின் மழையை நம் மீது பொழிகின்றார். நாம் சப்தத்தை எதிர்பார்க்காமல் நல்லதொரு அவ்யக்தமான நிலையை உருவாக்கி கொள்வோம். மேலும் பாபாவின் பரம அன்பினை அனுபவம் செய்வோம். அவர் தனது மகான் குழந்தைகள் மீது வைத்திருக்கும் பாவனையை அனுபவம் செய்வோம். எனவே இன்று முழு நாளும் இந்த அழகான அனுபவத்தில் கழிப்போம். மேலும் நமது வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவும் நமது முயற்சியின் வேகத்தை தீவிரப்படுத்துவதற்காகவும் இன்று மீண்டும் ஒருமுறை உயர்ந்த தூண்டுதல்களை பெறுவோம். ஏனென்றால் காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சங்கம யுகத்தின் காலகட்டம் விரைவாக மாறிவிடும். சிலர் பாபாவின் சந்திப்பை சாக்காரத்தில் அனுபவம் செய்தார்கள். பலரும் நீண்ட காலம் நடைபெற்ற அவ்யக்த பாகத்தை அனுபவம் செய்தார்கள். அந்த அவ்யக்த சந்திப்பிலும் பல மாற்றங்கள் இருந்தன. ஆனால் சிலரோ இப்போதுதான் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அவை எவற்றையும் பார்க்கவில்லை. அவர்கள் இதனையே என்ஜாய் செய்ய வேண்டும். உறுதியான எண்ணம் வைக்க வேண்டும். நான் பாபாவிடமிருந்து அதிகத்திலும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எனது எந்த ஒரு சம்ஸ்காரமும் எனது முயற்சியின் பாதையில் தடையாக இருக்கக்கூடாது என்ற உறுதியான எண்ணம் வைக்க வேண்டும். எனவே உறுதியான எண்ணத்தோடு அதிகமான ஊக்க உற்சாகத்தோடு நாம் இன்றைய நாளை கழிப்போம். மேலும் பாபாவிடமிருந்து மிகச்சிறந்த தூண்டுதல்களை பெறுவோம். இன்றைய உங்களது நாள் மற்றும் பிரபுவுடனான சந்திப்பு நினைவார்த்தமானதாக ஆகிவிட வேண்டும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக ஆகிவிட வேண்டும் என்பதே எங்களது சுப விருப்பங்களாகும். ஓம் சாந்தி.